Okay. நம்பர் சிஸ்டம் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். நம்பர் சிஸ்டம் டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். நமக்கு எக்ஸாம்ல 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த டாபிக்ல இருந்து 3 or 4 கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஸோ அதனால ஒரு மாடலா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போற மாடல் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்பர் சிஸ்டம் டாபிக். தமிழ்ல இந்த டாபிக்க எண்ணியல் அப்படின்னு சொல்லுவாங்க. Which one of the following fraction is the smallest? First question. பின்வரும் பின்னங்களில் எது சிறியது? இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு ஒரு 4-5 ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கமா போட்டு. 7/6 கமா 7/9, 4/5 and 5/7. இப்ப இதுல எது வந்து ஸ்மாலஸ்ட் சிறியதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் வந்தா எப்படி செய்யுது? எல்சிஎம் எடுத்து செய்யலாம். எல்சிஎம்னா கீழே இருக்கிற நம்பர் எல்லாத்தையுமே ஒரே நம்பருக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு பேர் தான் எல்சிஎம். அது எப்படி கீழே உள்ள நம்பர் எல்லாத்தையுமே ஒரே நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தா கொண்டு வரலாம். அதை விட இன்னொரு மெத்தட் இருக்கு, அது நான் சொல்றேன் கவனிங்க. இப்ப இந்த நம்பர்ஸ் மேல நியூமரேட்டர், மேல இருக்கிறத நியூமரேட்டர்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? டினாமினேட்டர். மேல இருக்கிறது தொகுதி, பகுதி. இப்ப மேல இருக்க நம்பர்ஸ் கூட எல்லாத்துலயும் ஒரு 0வை சேர்த்துக்கோங்க. 0வை நாமளே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்ப இது வந்து கேன்சல் பண்ண போறோம். மேல இருக்கிற நம்பர் 6ல எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகுங்கிறது கட் பண்ண போறோம். எத்தனை டைம்ஸ் போகும்? 11 டைம்ஸ் போகுமா? 7 11 6 எவ்வளோ? 66. சரியா? ரிமைண்டர் என்னப்பா இருக்கு? 11 டைம்ஸ் 66 போக 70ல 66 போக ரிமைண்டர் 4 இருக்கா? அதை அந்த ஃபிராக்ஷனுக்கு கீழேயே எழுதிக்கோங்க. சரியா? அடுத்தது 70 9 டிவைட் பண்ணலாமா? 70ல எத்தனை 9 போகும்? 7 9s are 63. அப்படிதானே? ஸோ இதோடைய ரிமைண்டர் என்ன? டேபிள் ஸ்ட்ராங்கா தெரியணும். இது யோசிச்சுட்டே இருக்க கூடாது. 7 9s are 63. பேலன்ஸ் வந்து 7. ஓகேயா? இது கேன்சல் பண்ணா எத்தனை டைம்ஸ் போகும்? 8 டைம்ஸ் போகும். இதுல ரிமைண்டர் எதுவுமே கிடையாது, 0. இதுல கேன்சல் பண்ணா 7 டைம்ஸ் போகும். 7 7 எவ்வளோ? 49. ரிமைண்டர் என்ன வருது? 1 வருது. ஓகேயா? இப்ப இங்க போட்டிருக்கிற நம்பர்ஸ் தான் பாருங்க. 11 7 8 7. இதுல எது ஸ்மாலஸ்ட்? 7 தானே ஸ்மாலஸ்ட். அந்த 7லயுமே 2 நம்பர்ஸ் இருக்கா? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கா? அப்ப இது ரெண்டுல எதுன்னு டிசைட் பண்றதுக்கு எதை வச்சு டிசைட் பண்ணணும்? கீழே ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா? அதுல ஒரு 0 சேருங்க. 70 10. இப்ப இதை எத்தனாவது டேபிள்ல டிவைட் பண்ணும்? 9. மறுபடியும் அதே 7 தானே வரப்போகுது.
இங்க வந்து டிவைட் பண்ணா என்ன வரும் 1. அப்ப எது பெருசு எது சின்னது 5/7. சோ ஆன்சர் என்ன 5/7. புரியுதா? இதே மாதிரி நம்பர் 2 நம்பர் சேமா 7ல இருந்ததுன்னா நம்ம அதுல எதுன்னு டிசைட் பண்றதுக்கு இங்க ரிமைண்டர் மீதி என்னன்னு எழுதி வச்சிருக்கோமோ அதுல ஒரு 0 ஆட் பண்ணிட்டு மறுபடியும் இதே ஸ்டெப்பை திருப்பி செய்யணும். 7ல ஒரு 0 ஆட் பண்ணி 17 வச்சு 9ஆல டிவைட் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து 7 போடுறோம், 0 ஆட் பண்ணிட்டு 9ஆல டிவைட் பண்றோம், மறுபடியும் 7 9 63 தான் வரும். அது மாதிரி இங்க வந்து 7 7 49 பேலன்ஸ் 1 இருக்கும், அது கூட 0 போட்டோம்னா இதுல ரிமைண்டர் 1 வரும். இந்த ரிமைண்டர்ல எது ஸ்மாலஸ்ட் 1 தானே? சோ அதனால ஆன்சர் எது ஒரிஜினல் ஃபிராக்ஷன் என்ன இதுக்கு 5/7 தானே இப்படி மாத்தி இருக்கோம். சோ அப்ப ஆன்சர் வந்து என்னது 5/7. இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? 4 எங்க வந்திருக்குப்பா? இங்க 4 இல்லையே. நம்ம இங்க போடுற நம்பரை வச்சுதான் ஸ்மாலஸ்டா கிரேட்டஸ்டான்னு பார்க்கணும். இங்க இருக்கிற நம்பர் 11 7 8 7 இதை வச்சுதான் சொல்லணும் கிரேட்டஸ்டா ஸ்மாலஸ்டான்னு. இந்த ஃபிராக்ஷன்ல உள்ள நம்பர் வச்சு சொல்ல முடியாது. இப்ப இதே மாதிரி நான் இன்னொரு சம் கொடுக்குறேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. இதை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? கொஸ்டின் நம்பர் 2. இதுல நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது கிரேட்டஸ்ட். மிகப்பெரிய பின்னம் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதோடைய கொஸ்டின்ஸ் வந்து 2/7, 1/3, 5/6, 3/4. இத நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்துலயுமே மேல ஒரு 0 நாமளே சேர்த்துக்கிறோம். ஆக்சுவலா எதுக்காக சேர்த்துக்கிறோம்னா டிவைட் பண்ணும்போது பாயிண்ட்ல வராம ஹோல் நம்பரா இருக்கிறதுக்காக. இப்ப இதை கேன்சல் பண்றப்போ இங்க ஹோல் நம்பரா போடலாம்ல, பாயிண்ட் இல்லாம போடலாம் இல்லையா? அதுக்காக 0 சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப இதுல நீங்க என்ன பண்ணணும்னா இதை டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டரை கீழே எழுதணும். இதை டிவைட் பண்ற ஸ்டெப் எல்லாம் நான் ஷார்ட்டாவே சொல்லிட்டேன். இப்ப 20 7ஆல டிவைட் பண்ணி 2 7 14 ரிமைண்டர் 6. இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் இதுக்கு போடணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு தடவைக்கும் அப்படிலாம் போட்டுட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் மைண்ட் கால்குலேஷன் யோசிக்கணும். 20ல 2 7 போகும், அப்ப ரிமைண்டர் என்ன இருக்கும்? 20ல 14 போக பேலன்ஸ் 6 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 10 3 அப்படின்னா இதுல 3 3 9 ரிமைண்டர் 1 இது மாதிரி போட்டு சொல்லுங்க. கிரேட்டஸ்ட் ஃபிராக்ஷன் சொல்லுங்க. இது 6ஆல கேன்சல் பண்ணோம்னா 6 வந்து இதுல 8 டைம்ஸ் போகும். 8 6 48. அப்ப ரிமைண்டர் வந்து 2 இருக்கு. 4 இதை கேன்சல் பண்ணா 7 4 28 பேலன்ஸ் அப்ப 2 இருக்கு. இந்த ஃபிராக்ஷன்லயே எது கிரேட்டஸ்டா இருக்கு? 8 தானே? அப்ப இந்த கொஸ்டின்ல இந்த 8ங்கிறத எதுல இருந்து கொண்டு வந்திருக்கோம்? 5/6ல இருந்து தானே? சோ ஆன்சர் என்ன 5/6. இது புரியுதா? இந்த சம் கண்டிப்பா ஏதாவது ஒரு மாடல் கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்தா போட்டுருவீங்களா? ஸ்மாலஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட். இதுல யாருக்காவது புரியாம இருக்குன்னா கேளுங்க, ஏதாவது ஸ்டெப் புரியலன்னா கேளுங்க.
டிவைட் பண்றதுல டிவைட் பண்றதுலலாம் டைம் எடுக்க கூடாது சரியா? ஓகே, நான் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் இப்ப கையில வச்சிருக்கேன், அதுதான் டிஸ்கஸ் பண்றேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருக்கிற ஒரு மாடல்ஸா அப்படியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்திருந்தாலுமே நம்ம இது வந்து உங்களுக்கு இப்ப போடுறது தெரியாதவங்களுக்கு இதை ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஹோம்ஒர்க் ஒரு 3 சம்ஸ் கொடுக்குறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க. இது நாளைக்கு எனக்கு சால்வ் பண்ணி சொல்லுங்க. இந்த மாடல்ல ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து விச் ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கோட ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நான் கொஞ்சம் பெரிய ஃப்ராக்ஷனா தான் தரப்போறேன். 8/15, 14/33, 7/13, 11/13. இதுல எது ஸ்மாலஸ்ட்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் கிரேட்டஸ்ட். கிரேட்டஸ்ட் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதோட கொஸ்டின்ஸ் 2/3, 5/6, 11/15, 7/8. இந்த ரெண்டு சம்மும் ஹோம்ஒர்க் இந்த மாடல்ல. இதை நீங்க சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்து சொல்லணும். ஓகேவா? ஆப்ஷன்ஸ் கொஸ்டின்ல தான் இருக்கு. இந்த 4ல ஏதோ ஒண்ணுதான் ஸ்மாலஸ்டா இருக்க போகுது, இந்த 4ல ஏதோ ஒண்ணுதான் கிரேட்டஸ்டா இருக்க போகுது. அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் மாடல். The least number of 5 digits. Which has 123 as a factor. One 23 as a factor. Hello.
இதான் கொஸ்டின். The least number of 5 digits which has 123 as a factor. 123 காரணியாக கொண்ட மிக சிறிய 5 இலக்க எண் எது? ஸோ இது கேள்வி புரியுதா? அதாவது ஒரு 5 digit நம்பரை நீங்க சூஸ் பண்ண போறீங்க ஆப்ஷன்ல இருந்து. அது வந்து 123ஆல டிவைட் ஆகணும், அவ்வளவுதான் கொஸ்டின். இது எப்படி செய்வீங்க அந்த எக்ஸாம் டைம்ல? உங்களுக்கு இது வந்து எப்படி உங்களுக்கு செய்யணுங்கிறது தோணும். ஃபார்முலா கிடையாது, ஸ்டெப் எல்லாம் கிடையாது, எக்ஸ் எல்லாம் வச்சு செய்ய வேணாம். ஆனா இந்த 4ல தானே ஒரு ஆன்சர் வரப்போகுது. அப்ப எப்படி போடணும் சொல்லுங்க. கேள்வி புரிஞ்சிருச்சுல? அந்த நீங்க ஆப்ஷன்ல செலக்ட் பண்ற அந்த நம்பர் 123ஆல என்ன ஆகணும்னு சொல்றேன், டிவைட் ஆகணும். அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? ஒவ்வொன்றையும் 123ஆல டிவைட் பண்ணி பார்த்தா எது டிவைட் ஆகுதோ அது ஆன்சர், அப்படி போட்டுடலாம் தானே? அப்படி போட்டுடலாம். ஆனா என்ன ஆகும்? டைம் ஆகும், அப்படிதானே? ஸோ அப்போ வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? எப்படி இதை ஷார்ட்டா அப்ப போட்டுறது? கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண முடியாதே. அப்ப இதுல எப்படி இந்த நம்பர் 123ல தான் போகும் இல்ல போகாது அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க. இதுக்கு என்ன ஆன்சர் யாராவது கண்டுபிடிச்சா சொல்லலாம். எனக்கு இது தெரியுது, இதுதான் ஆன்சர், கன்ஃபார்மா எனக்கு கான்பிடென்ட்டா சொல்ல முடியும் அப்படி இருந்தா சொல்லலாம். நம்ம இதுக்குதான் ஷார்ட்கட் படிக்கிறது, அந்த டிவைசபிள் டெஸ்ட் எல்லாம் படிக்கிறது இதுக்குதான். 123 முதல்ல வாட்ச் பண்ணுங்க. 123 ஏதாவது நம்பர்ல டிவைட் ஆகுமா? இது டிவைசபிளா ஆர் பிரைம் நம்பரா? இது பிரைம் நம்பரா? டிவைசபிள். 123 வந்து 3 டேபிள்ல போகும். 12 3 தானப்பா, பார்த்தாலே தெரியுதா? இல்லைன்னா ஆட் பண்ணி பாருங்க. 1 + 2 + 3 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 6 வருதா? அப்ப இந்த நம்பர் வந்து 3 டேபிள்ல என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 123ஆல டிவைட் ஆகுற ஒரு நம்பரை நாம சூஸ் பண்ணணும்னா அப்ப அதுவும் எதால டிவைட் ஆயிருக்கணும்? 3ஆல டிவைட் ஆயிருக்கணும், அப்படிதானே? சோ நீங்க 3ஆல டிவைட் ஆகுறதுக்கு இதுதான் டிவைசபிலிட்டி டெஸ்ட். இப்ப நான் எழுதியிருக்கேன் பாருங்க, இதுதான். டிஜிட் ஆட் பண்ணி பார்க்கணும். அந்த டோட்டல் 3ஆல டிவைட் ஆனா அந்த ஹோல் நம்பருமே 3ஆல டிவைட் ஆகும். இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல டிஜிட்ஸ் ஆட் பண்ணுங்க. 0 விட்டுருங்க. அது வந்து 1 + 3 + 7 கூட்டினா எவ்வளவு வரும்? டிஜிட்ஸ்னா ஒவ்வொரு டிஜிட்டும் ஆட் பண்ணணும். 0வை நான் ஒமிட் பண்ணிக்கிறேன், என்னால அது போட்டா வேல்யூ இல்லை இல்லையா? ஆட் பண்ணா என்னப்பா வருது? 11 3ல போகுமா? அப்ப இது ஆப்ஷனா இருக்க சான்ஸ் இல்ல. இது வந்து 1, சரியா? 1 + 0 + 0 8 + 1 எவ்வளவு வருது? 10. 10 3 டேபிள்ல போகுமா? இல்ல. இந்த ஆப்ஷன் பாருங்க, 1 + 0 + 0 + 6 + 3 எவ்வளவு ஆட் பண்ணா வருது? 10 தானே வருது. இது 3 டேபிள்ல போகாது. பட் இதுல பாருங்க, 1 + 0 + 0 8 + 6 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 15 வருதா? 15 3 டேபிள்ல போகும் தானே? அப்ப கண்டிப்பா இதோட ஃபேக்டர் என்னவா இருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. 123 தான். ஓகே, அப்ப ஆன்சர் என்ன? 10086. இவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். இது ஈஸியா போட்டோமா? ஆப்ஷன்ஸ் கூட நமக்கு ஏத்த மாதிரி ஈஸியா இருந்ததுனால கிளியரா போட்டோம். இந்த சம் ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு என்ன ஒரு விஷயம் மெயினா இதுல நோட் பண்ணணும்? 123 is a divisible and it is particularly divisible by 3. ஓகேயா? அது நல்லா தெரிஞ்சதுன்னா இது ஈஸியா போட்டுடலாம். 3ஆல 123 வகுப்படும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா?
யாருக்காவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாம். நான் நேத்து இந்த மாடல்ல ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தேன். நிறைய பேர் புரியல புரியலன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. 2-3 தடவை சொல்லிட்டே இருந்தேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இந்த மாடல் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாருங்க. A number when divided by 119 leaves a remainder of 19. If the same number, if it is divided by 17, if divided by 17, it will leave a remainder of dash. ஆன்சர் இதுக்கு தெரிஞ்சவங்க ரிப்ளை பண்ணுங்க. நேத்து ஆப்சென்ட் ஆனவங்க இதுல எத்தனை பேர் இருக்கீங்க? நேத்து அட்டென்ட் பண்ணாதவங்க. சரி, இதுல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் அட்டென்ட் பண்றேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு நியூவா அட்டென்ட் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா? சரி, ஓகே, கவனிங்க. ஆன்சர் வந்து இதுக்கு 2. சரியா? என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா, இந்த மாடல் கொஸ்டின் வரும்போது முதல்ல அவங்க 2 நம்பரால டிவைட் பண்றது சொல்றாங்க. முதல்ல வந்து when divided by 119 ஒரு நம்பர், அது என்ன நம்பர்னு தெரியாது, அதை 119ஆல டிவைட் பண்ணா மீதி வந்து 19 வருது. ஓகேயா? அதே நம்பரை 17ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 119ஆல டிவைட் பண்றது, அடுத்தது ரெண்டாவது நம்பர் என்ன, 17ஆல டிவைட் பண்றது. ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 நம்பர் டிவைட் பண்ண சொல்றாங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, கிரேட்டஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரை வச்சு டிவைட் பண்ணி பாருங்க. 119ல இந்த 17 போகுமா அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணு. இந்த நம்பரை பார்த்துருக்கோமா எங்கேயாவது? இது என்ன மல்டிபிள்? 17 டேபிள்ல போகுமா போகாதா? இது எத்தனை டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ் போகும். அப்ப ரிமைண்டர் என்ன வரும்? 0. ஸோ இப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா, அடுத்த ஸ்டெப் இந்த ரிமைண்டர் என்னப்பா இருக்கு? 19. அந்த 19 இந்த 17ஆல டிவைட் பண்ணிடுங்க. ஒரு தடவை போகும். அதுல என்ன மீதி வருதோ அதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து 2.
ஓகே, இந்த மாடல் வந்தா போட்டுடலாமா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் போலாம். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த மாடல் ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து யூனிட் டிஜிட் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து நேத்து ஸ்டார்ட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? நேத்து எது மட்டும் பார்த்தோம்? டூ பவர் மட்டும் பார்த்தோம் அப்படிதானே? ஓகே, யூனிட் டிஜிட்டை வச்சு அடுத்த மாடல்ல நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடா வருது. ஸோ யூனிட் டிஜிட்ஸ் அப்படிங்கிறத இப்ப பார்த்துடலாம். கிருஷ்ணராஜா, உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? சாட் பாக்ஸ்ல கேளுங்க. யூனிட் டிஜிட் நான் இது வந்து திருப்பி தான் எடுக்கிறேன், உங்களுக்கு கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் நேத்து புரியாதவங்க இருந்தீங்கன்னா கவனிங்க. இதுல வந்து டூ பவரோட வேல்யூஸ் பார்த்தோம்ல, அதுல நிறைய பேருக்கு ஏன் 6 போடுறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததா? டூ பவர் ஒன், இந்த டூ பவர் வேல்யூஸ் மெமரி பண்ணியாச்சா? டூ பவர் 10 வேல்யூ என்னப்பா? ஓகே, டூ பவர் 8 வரைக்கும் நான் எழுதுறேன், போதும். இப்ப இதுல வந்து எண்டிங் நம்பர் பாத்தீங்கன்னா 2486, மறுபடியும் எண்டிங் நம்பர் 2486. இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும், அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்கும். இது வந்து 4 டேபிள்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதாவது 2 பவர் 4க்கு 6 வருதா, அதே மாதிரி அடுத்து 2 பவர் 8க்கும் என்ன வருது? 6 வருதா? இதுக்கு அடுத்து இன்னும் என்னெல்லாம் வரும் சொல்லுங்க? 2 பவர் 12க்கும் என்னதான் வரும்? 6. 2 பவர் 16க்கும் எண்டிங் நம்பர் 6 தானே வரும். 2 பவர் 20க்கும் 6 தானே வரும். 2 பவர் 24க்கும் 6 தான் வரும். இப்ப நாம எழுதியிருக்கிற இந்த 12, 16, 20, 24 இதெல்லாம் எத்தனையா இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது? 4 இன்க்ரீஸ் ஆயிட்டே போதா? அப்ப இது 4 டேபிள் தானே? 4 டேபிள் தானே இதுல மீனிங். ஓகேயா? அப்ப 2 பவர்ல உங்களுக்கு 4ஆல டிவைட் ஆகுற நம்பர், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 18 வச்சுக்கோங்க. 2 பவர்ல 18 இருக்கா? இந்த 80 நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் அப்படின்னா 2 பவர் 20 த ஹோல் பவர் 4 இப்படி எழுதலாமா? அப்ப பவர் 4 வந்தாலே அது 6 தானே? அதுதான் நான் சொல்றேன், பவர்ல இருக்கிற நம்பர் 4 டேபிள்ல டிவைட் ஆனா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன போட்டுருங்க? 6. 6 தான் வரப்போகுது, வேற எதுவும் வராது. இப்ப இதே இது 2 பவர் 105 எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப இதுல வந்து 105 4 டேபிள்ல போகாது. அப்ப எது போகுமோ அதை தனியா பிரிச்சு எழுதணும். 105 போகாது, அதுக்கு ப்ரீவியஸா எந்த நம்பர் 4 டேபிள்ல போகும்? 104 போகும். அப்ப மீதி இருக்கிற 1 தனியா போட்டுக்கணும், ரெண்டுக்கும் நடுவுல மல்டிபிளிகேஷன் சிம்பிள். இப்ப 104 4 டேபிள்ல போகும் தெரிஞ்சிருச்சு. அப்ப இந்த இடத்துல யூனிட் டிஜிட் என்ன வரும்? 6. 2 பவர் 1 2. இதை மல்டிப்ளை பண்ணா 12. அப்ப லாஸ்ட் டிஜிட் என்ன? 2. ஓகேயா? சோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 2. இதுதான் யூனிட் டிஜிட்னு சொல்றது, லாஸ்ட் டிஜிட்டை போடுறது. இது நான் 2 பவருக்காக சொல்லியிருக்கேன். அடுத்தது நம்ம 3 பவர் அதெல்லாம் பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா?
ஓகே இப்போ வந்து 3 பவரோட இது பார்க்கலாம். 3 பவர் ஓட 1 வேல்யூ வந்து 3 தான் வரும். 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 9 வரும். 3 பவர் 3 வந்து 27 வரும். 3 பவர் 4 வந்து 81 வரும். ஸோ 3 பவர் 5 வந்து 243 வரும். அப்புறம் 3 பவர் 6 வந்து 729 வரும். ஸோ 3 பவர் 7 பார்த்தீங்கன்னா 2187 வரும். 3 பவர் 8 வந்து இன்டூ 3 1ல தான் முடியும். இதோட பேட்டர்ன் பாருங்க எப்படி ரிப்பீட் ஆகுதுன்னா 4 டேபிள் ஒன்ஸ் தான் இது மாறும். 3 9 7 1 3 9 7 1 இப்படியே தான் ரிப்பீட் ஆயிட்டே வருதா? அப்போ 3 பவரோட யூனிட் டிஜிட்டையும் நாம 4 டேபிள்ல தான் டிவைட் பண்ண போறோம். ஓகேயா? இந்த 4 நம்பர்ஸ் ஒன்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கிறதுனால நாம இப்ப கொஸ்டின் வந்து இப்ப நான் கொடுக்குறேன் பாருங்க. 3 பவர் 72 என்ன வரும்னு கேக்குறேன். ஓகேவா? இப்ப முதல்ல நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா பவர்ல இருக்கிற நம்பரை பார்க்கணும். இந்த நம்பர் 72 இருக்கா? இது 4 ஆல டிவைட் ஆகுமான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். 72 4ல போகுமா போகாதா? அது போறதுக்கு இப்படி போட்டு டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும்னா டைம் ஆயிடும். நம்ம இது வரைக்கும் நிறைய கால்குலேஷன்ஸ் போட்டுட்டே இருக்கோம், இனிமேலும் போட போறோம். 72ங்கிறது 4 டேபிள்ல போகும்னு கிளியரா தெரியணும். சரியா? ஸோ அதனால இது 4 டேபிள்ல டிவைட் ஆகும். 72 இது வந்து 4 ஆல டிவைட் ஆகும். அப்ப நான் என்ன போடணும்? இங்க ஆன்சர் என்ன போடணும் சொல்லுங்க. இங்க சொல்றோம்ல 4 பவர் இன்க்ரீஸ் ஆகுற வேல்யூஸ்க்குலாம் இங்க என்ன முடியுது? யூனிட் டிஜிட் 1 தானேப்பா. 3 பவர் 4 1ஆ? 3 பவர் 8 1ஆ? அப்போ 4 4ஆ ஆட் ஆகுற எல்லா நம்பருக்கும் 1 தான். அப்ப 3 பவர் 72க்கும் இப்படி எழுதி பார்த்தா என்னதான் வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் வந்து 1. இது இன்னும் புரியாம இருக்காது? யாருக்கு டவுட் இருக்கு கேளுங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? உங்களுக்கு புரிஞ்சுச்சா? புரியல. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏன் 1 போடுறோம் அப்படின்னு தானே டவுட். இது கவனிச்சிங்களா? இங்க நான் எழுதும் போது கவனிச்சிங்களா? இங்க என்ன இருக்கு? 3 பவர் 1 என்ன இருக்கு? இதை ஏன் எழுதிட்டு இதை சொல்றேன்? இதுதான் விஷயமே இங்கதான் இருக்கு. இதை கவனிங்க. 3 பவர் 1 3 3 பவர் 2னா அது எப்படி எத்தனை தடவை மல்டிப்ளை பண்றது? ஓகே 3 பவர் 3னா 27. 3 பவர் 4னா 81. யூனிட் டிஜிட்னா எதை மட்டும் எடுத்தா போதும்? கடைசி டிஜிட்டை மட்டும் எடுத்தா போதும். சரியா? இப்ப கடைசி டிஜிட்டை மட்டும் இதுல பாருங்க. 3 9 7 1 இதுல இதெல்லாம் ஆன்சர். 3 பவர் 5 பெருக்குனா இது வரும். 3 பவர் 6 பெருக்குனா இது வரும். 3 பவர் 7 பெருக்குனா இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எண்டிங் டிஜிட்டை மட்டும் பார்க்க சொல்றேன். 3 9 7 1 ஓகேவா? முதலே அதானே வந்துச்சு, இப்பவும் அதானே வருது. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? பவர் 4 4 நம்பருக்கு ஒரு தடவை இது ரிப்பீட் ஆகுது. 4 நம்பருக்கு ஒரு தடவை ரிப்பீட் ஆகுதுன்னா அப்ப பவர் 4 4ஆ கூடும்போது இது ரிப்பீட் ஆகுது. கரெக்டா? 4க்கு 1 வருது எண்டிங் நம்பர். 8க்கும் என்ன வருது? 1. இதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் 1 வரும் நீங்களே சொல்லலாம். 12க்கு வரும், 16க்கு வரும், 20க்கு வரும், இப்படியே போயிட்டே இருக்குமா? அப்ப இது 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர் எல்லாத்துக்குமே பவர் 1 தான் வரும். அப்படி எடுத்துக்கலாமா? எண்டிங் நம்பர் என்னதான் வரும்? 1. அதுதான் இங்க சொல்றேன். இது கொஸ்டின். கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப். ஓகேயா? ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் 3 பவர் 72. முதல்ல இந்த மாதிரி கொடுத்தா பவர்ல உள்ள நம்பரை பார்க்கணும். அது எதால டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 4 ஆல மட்டும்தான். 4 கான்ஸ்டன்டா 4 தான். ஏன்னா இங்க 4 4ஆ கூட்டுறதுனாலதான் இங்க 4 எடுக்கிறோம். புரியுதா? 4 டேபிள்ங்கிறதுனாலதான் 4 எடுக்கிறோம். சோ இதுல இது 4 ஆல டிவைட் ஆகுது. சோ அதனால இங்க எண்டிங் நம்பர் கண்டிப்பா என்னதான் இருக்கும்? 1ஆ தான் இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்ப 3 பவர் 85 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க.
எண்டிங் டிஜிட் என்ன வரும்னு சொல்லுங்க. புரியலன்னா டவுட் இருந்தா கேளுங்க. ஆன்சர் என்ன? 3. 85 வந்து 4ல போகாது இல்ல. அப்ப நீங்க எது வரைக்கும் போகும் அது முதல்ல கண்டுபிடிங்க. 80 போகும் 4 டேபிள்ல, அதுக்கப்புறம் 84 போகும் அப்படிதானே? அப்ப இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். 3 பவர் 84, 85க்கு 84 தான் எழுதிருக்கும், மீதி 1 இருக்குல்ல, அதை 3 பவர் 1ன்னு தனியா எழுதிக்கோங்க. நடுவுல என்ன சிம்பிள் போடணும்? மல்டிப்ளிகேஷன். சோ அப்படின்னா இது வேல்யூ சேஞ்ச் ஆகாது. பேஸ் சேமா இருந்து பவர் வேற வேற இருக்கிறப்போ மல்டிப்ளை பண்ணா ஆட் பண்ணணும், அது தெரியும் தானே? இப்ப இதை ஆட் பண்ணும்போது பவர் 85 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, 3 பவர் 84க்கு என்ன போடுவீங்க சொல்லுங்க? 1 தானே? அதுல யாருக்கா டவுட் இருக்கா? 3 பவர் 1க்கு 3. ஆன்சர் என்ன? 3. சோ 3 பவருக்கு யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் வந்து 4. 4க்கு வந்து நம்ம வந்து போட தேவையில்லை, அதை 2 பவர்னே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பவர் 252 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 டேபிள் எல்லாம் சொல்லி பார்க்க தேவையில்லை. இதை வந்து நான் இப்படி மாத்திக்க போறேன். 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம்ல. அப்ப இத 2 ஸ்கொயர் த ஹோல் பவர் என்ன போட்டுறேன்? 252. புரியுதா? 4க்கு பதிலா என்ன போட்டிருக்கேன்? 2 ஸ்கொயர். அப்ப பவர்ல 2 நம்பர் இருக்கா? பிராக்கெட் குள்ள 2 இருக்கு, வெளியே கொஸ்டின்ல உள்ள நம்பர் இருக்கு. இப்ப இது ரெண்டு என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். இந்த 2வையும் இந்த 252வையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? இதை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும்? 2 பவர் 2 into 2 4, 5 into 2 10, 5, 504 வருதா? இப்போ 2 பவருக்கு இது மாறிட்டதுனால 2 பவரோட வேல்யூஸ் வச்சு போட்டுக்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்? இந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஒரு நம்பரை உங்ககிட்ட கொடுத்து 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண சொல்லும் போது அது 2 டிஜிட் நம்பரா இருந்தா நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிக்கலாம். 3 டிஜிட் நம்பரா இருந்தா அதுல கடைசி 2 டிஜிட் மட்டும் எடுங்க போதும். கடைசி 2 டிஜிட் நம்பர் என்ன? 04 தானே? 04 4ல போகுமா போகாதா? போகும் தானே? அப்ப இதோட எண்டிங் டிஜிட் என்னப்பா வரும்? எழுதிருக்கீங்க, பார்த்து சொல்லுங்க. 2 பவர் 4ல முடிஞ்சா அதுக்கு எண்டிங் டிஜிட் என்ன? 6. சோ அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 6. சோ 4 பவருக்கு இப்படிதான் போடணும். அடுத்தது போலாம் 5. 5க்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், 5 பவர்ல எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 5 தான். 5 பவர் 29 5 தான். 5 பவர் 111 5 தான். எந்த நம்பர் போட்டாலும் 5 தான். இதே மாதிரி தான் 6க்கும் சொன்னேன். 6 பவர் எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் 6 தான். ஓகேயா? 6 பவர்ல எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் என்னதான்? 6 தான். இது 5க்கும் 6க்கும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகேயா? 1 5 6 இந்த மூணுக்கும் பவர் என்ன போட்டாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது, அதுல எந்த சேஞ்சஸும் இல்ல. அப்ப நாம 1 பார்த்துட்டோம், 2 பார்த்துட்டோம், 3 4 5 6 வரை பார்த்துட்டோம். அடுத்தது என்ன பார்க்க போறோம்? 7.
செவன் எண்டிங் நம்பரா வச்சு எப்படி வரும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா செவன் பவரோட வேல்யூஸ் 7 பவர் 1, 7 பவர் 2, 7 பவர் 3, 7 பவர் 4. இதுவும் அதே தான்ப்பா. லாஸ்ட் டிஜிட் வந்து 7, 9, 3, 1 இப்படி ரிப்பீட் ஆகுதா? இதே மாதிரி அடுத்து 7 பவர் 5ம் எதுலதான் முடிய போகுது? 7ல தான் முடிய போகுது. 7 பவர் 6ம் 9ல தான் முடியும். 7 பவர் 7 3ல தான் முடியும். 7 பவர் 8 1ல தான் முடியும். ஸோ இங்க பேட்டர்ன் வந்து 7, 9, 3, 1 இந்த மாதிரி ரிப்பீட்டடா வரப்போகுது. அப்ப இதே தான் நீங்க அடுத்ததும் நான் இப்ப 7 பவர்ல கொடுத்தா அந்த நம்பரை எதால டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். அது 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன ஆன்சர் போடணும்? 7 பவர் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா 1. புரியுதா? ஓகே, மீதி உள்ள நம்பரை இதுல என்ன இருக்கோ அதை பார்த்து நம்ம எழுதிக்கலாம். இப்ப 7 பவர் 72 இப்ப இதை வந்து செக் பண்ணணும். சரி, 7 பவர் 63 இதை செக் பண்ணணும். ஓகேயா? 63 4ல போகுமா? 4ல போகுதான்னு தான் செக் பண்ணணும். நம்ம அவசரத்துல ரொம்ப ஆர்வத்துல 63 7ல போகுதான்னு செக் பண்ணிடாதீங்க. 63 4ல போகுமா? போகாது, அப்படிதானே? இது ஒரு 2 டிஜிட் நம்பர் தானே. 63 4ல போகாது. எது வரைக்கும் போகும்? 63க்கு முன்னாடி 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் எது? நீங்க சொல்லுங்கப்பா ஆன்சர். 63க்கு முன்னாடி 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் எது? 63க்கு முன்னாடி 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் எது? 60. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னா இப்படிதான் டிவைட் பண்ணணும். 4ல 1 4 23 5 4 20 பேலன்ஸ் 3. அப்ப 63ல இருந்து 3 கழிச்சா 60. இதுதான் 4ஆல டிவைட் ஆகும். அப்ப 7 பவர் 60 முதல்ல போடணும். அப்புறம் 7 பவர் 3 அடுத்தது போடணும். நடுவுல என்ன சிம்பிள் போடணும்? மல்டிபிளிகேஷன். பவர் வந்து 4ஆல டிவைட் ஆச்சுன்னா அதோட எண்டிங் நம்பர் என்ன போடணும்? 1. 7 பவர் 3 இங்க என்னப்பா எழுதியிருக்கோம்? எண்டிங் நம்பர் 3. 1 into 3 3. 4வது வாய்ப்பாடே நிறைய பேருக்கு தெரியல. 99 வரைக்கும் 4வது வாய்ப்பாடு நல்லா தெரியணும். நைன்டி ஃபோர் டேபிள்ல போகுமா? டக்குன்னு சொல்லுங்க. 94 4 டேபிள்ல போகுமா? போகாது. சரியா? 90ல இருந்து 91ல இருந்து 99க்குள்ள எந்த நம்பர்லாம் 4ல போகும் சொல்லுங்க. 92 போகும், அப்புறம் 96 போகும். ரெண்டே நம்பர் தான். மொத்தமா எடுத்து பார்த்தா 25 நம்பர் தான் இருக்கு. சோ அது வந்து போட தெரியணும். 10 நாள் 40 வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும்ல. நடுவுல ஒரு நம்பரை கேட்டாதான் தெரிய மாட்டேங்குதா? 86 போகுமா போகாதா? 86 4 டேபிள்ல போகுமா? போகாது. 88 போகும்ல. இப்ப 88 போகும்னா அப்ப 86 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. ஓகேயா? 74 போகுமா 4 டேபிள்ல? 80 4 டேபிள்ல போகும்னா அப்ப 74 என்ன செய்யாது? போகாது. அப்படிதான் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஓகே, இப்ப 7 பவர்
59 அது சொல்லுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன? 7 பவர் 59 வந்து 4 டேபிள்ல போகாது. ஆனா 59க்கு கம்மியா இருக்கிற எந்த நம்பர் 4ஆல டிவைட் ஆகும் சொல்லுங்க. 56. அப்ப பேலன்ஸ் 3 தனியா எழுதிக்கணும் அப்படிதானே? 7 பவர் 56க்கு என்ன போடுவீங்க? 1 அப்படிதானே? 7 பவர் 3க்கு 7 பவர் 3 எதுலப்பா முடியுது? 3ல தானே முடியுது. 1 into 3. அப்ப ஆன்சர் என்ன? 3. புரிஞ்சிச்சா? 7 பவர் ஓகே தானா? கிளியரா இருக்கா? அடுத்தது போலாமா? 8. 8 வந்து 2 பவருக்கு மாத்திக்கலாம். இது 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் தானே? சொல்லுங்க, என்ன டவுட்னு சொல்லுங்க. என்னப்பா டவுட் கேக்குறீங்க? புரியல எனக்கு.
நீங்க டவுட் என்னன்னு கேட்டாதான் எனக்கு சொல்ல முடியும். ஸ்பீக்கர் போட முடியாது, ஏன்னா அதுல அலோட் கொடுத்தா எல்லாருமே ஆன் பண்ணுவாங்க, பேசுறது கேட்காது. இதுல கிட்டத்தட்ட ஒரு 55 மெம்பர்ஸ் இருக்காங்க. நீங்க ஏதாவது டவுட் இருந்தா எல்லாம் கேளுங்க. 4 மட்டும். ஆமா. ஏன் அப்படின்னா, ஆமா 4 ஆல மட்டும்தான் டிவைட் பண்ணணும். பவர்ல உள்ள வேல்யூஸ 4 ஆல மட்டும்தான் டிவைட் பண்ணணும். அதுக்கான ரீசன் நான் திரும்ப திரும்ப இங்க சொல்றேன், அதை கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். 1 2 3 4 4 பவர் வரைக்கும் இங்க பேட்டர்ன் 7931 வருது. அதாவது எண்டிங் நம்பர் 7 பவரோட வேல்யூஸ இங்க எழுதியிருக்கேன், அதோட லாஸ்ட் டிஜிட் 7931 வருது. அதுக்கப்புறம் 5 6 7 8க்கும் அதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுது. அப்புறம் 9 10 11 12க்கும் இதே பேட்டர்ன் தான் வரப்போகுது. இதனாலதான் 4 ஆல டிவைட் பண்றோம். 4 பவர் ஒன்ஸ் மாறுது பேட்டர்ன், அதனால 4 ஆல டிவைட் பண்றோம். ரொம்ப சிம்பிள் லாஜிக். 4 8 12 இந்த வரிசையில 56 வருமா வராதா, அதுதான் நான் கேக்குற கேள்வி. அது ஏன் புரிய மாட்டேங்குது எனக்கு புரியல. இதை விட தெளிவா எப்படி சொல்றது? 4 8 12 இந்த வரிசையில 56 வரும்ல, அப்ப 56க்கும் பவர் வரும்போது எண்டிங் 1 தானே இருக்கும். ஓகேயா? இப்ப 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர் எல்லாத்துக்குமே எண்டிங் என்னதான் இருக்கும்? 1 தான் இருக்கும். அதனாலதான் இங்க போடுறோம். செவன் பவர் 248 இதை எடுத்துக்கோங்க. சரி, 7 பவர் 250 இதை எடுத்துக்கோங்க. 50. இப்ப இதுக்கு வந்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும், சரியா? சோ அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுங்க. பெரிய நம்பரா இருந்தா லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுங்க. இதுல லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 7 பவர் 15 வச்சுக்கலாமா? 50க்கு முன்னாடி எந்த நம்பர் 4 ஆல டிவைட் ஆகும்? அதுதான் கண்டுபிடிக்கணும், அதுதான் இங்க விஷயம். 48 வரும்ல. 48 தானே 4ல போகும். அப்ப 7 பவர் 48. ஓகே, ஆனா பவர் 50 இருக்கு தானே, அப்ப பேலன்ஸ் ஒரு 2 தனியா எழுதிக்கோங்க. அதையும் 7 பவர்ல தான் எழுதணும், நடுவுல மல்டிபிளிகேஷன் போடணும். இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் போடணும்? 7 பவர் 48க்கு என்ன ஆன்சர் போடணும்? இது 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர் தானே. இது பாருங்க, 7 பவர் 48 அப்படிங்கறத 12 இன்டூ 4ன்னு எழுதலாம் தானே. இது 4 ஆல டிவைட் ஆகுற நம்பர் தானே, அதனால இதோட ஆன்சர் எண்டிங் டிஜிட் என்னதான் வரப்போகுது? 1. 7 ஸ்கொயர் எவ்வளோ? 49. 49ல 4 விட்டுடணும், ஒரு டிஜிட் லாஸ்ட் டிஜிட் தான் எடுக்கணும். அப்ப 1 இன்டூ 9 9. எல்லாத்துலயுமே யூனிட் டிஜிட் தான் எடுக்கணும், கடைசி டிஜிட் தான் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது 8 பவர். 8 பவர் வேல்யூஸ் வரும்போது நீங்க அதை எப்படி மாத்திக்கணும்னு சொல்றேன், கவனிங்க. இப்ப 8 பவர் 26 இது மாதிரி வந்துச்சுன்னா 8 வந்து நாம எப்படி எழுதுவோம்? 2 பவர் 3ன்னு எழுதுவோமா? அதை தான் இங்க யூஸ் பண்ணும். 8 இருக்கிற இடத்துல 2 பவர் 3 போட்டுருங்க, பவர்ல என்ன போடுங்க? 26 போடுங்க. ஓகேவா? இப்போ இந்த 3யையும் 26ஐயும் என்ன பண்ணும்னு சொன்னேன்? மல்டிப்ளை பண்ணும், ஆட் பண்ணக்கூடாது, மல்டிப்ளை. 3 இன்டூ 26 எவ்வளோ? மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க, எவ்வளோ? 78 வருது. அடுத்து என்ன பண்ணணும்? 78 4ல போகுமான்னு பார்க்கணும். எல்லா பவர்லயுமே 4ல போகுதான்னு தான் செக் பண்ணணும். 1 5 6 தவிர எல்லா பவருமே 2 பவர் 3 பவர் 7 பவர் எல்லாத்துக்குமே 4 ஆல தான் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஆகலைன்னா எது வரைக்கும் டிவைட் ஆகுதோ அதை தனியாவும், டிவைட் ஆகாத பேலன்ஸ தனியாவும் எழுதணும்.
78 4ல போகுமாப்பா? 80 4ல போகும்ல, அப்ப 78 என்ன செய்யாது? போகாது. அப்ப இதுக்கு முன்னாடி 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் எது சொல்லுங்க? 76. அப்ப பேலன்ஸ் 2 எடுத்துக்கலாமா? ஓகே, நடுவுல மல்டிப்ளை சிம்பல் போட்டுடலாமா? 7 பவர்ல 4ஆல டிவைட் ஆகுற நம்பருக்கு என்ன போடணும்? அது எங்க வச்சு பார்க்கணும்? 2 பவர் 4க்கு என்ன போட்டிருக்கோம்? 6. அதனால 76ங்கிறது 4ஆல டிவைசபிள். அப்ப இதுக்கும் ஆன்சர் என்னதான் வரும்? 6. 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 6 into 4 24. கடைசி டிஜிட் எதுல முடியுது? 4. அப்ப ஆன்சர் என்ன? 4. 9. அடுத்தது வந்து 9. 9க்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 பவருக்கு மாத்திடுங்க. 9 வந்து 3 ஸ்கொயருக்கு மாத்திடுங்க. இப்போ 9 பவர் 52. ஓகே, இப்ப நான் இது எப்படி எழுதிக்க போறேன்னா 9 வந்து 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்ப இதுல 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் 52. இப்ப இந்த 2வையும் 52வையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 into 52 மல்டிப்ளை பண்ணா இதுல 104 வரும். இப்போ இந்த பவர்ல இருக்கிற நம்பர் 4ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு 3 டிஜிட் இருந்தா கடைசி 2 டிஜிட் செக் பண்ணா போதும். கடைசி 2 டிஜிட் என்ன? 04. 04 4 டேபிள்ல போகும் தானே? அப்போ 3 பவர் 4க்கு என்ன எழுதியிருக்கோம்? செக் பண்ணி சொல்லுங்க. 1 தானே எழுதியிருக்கோம். அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன? 1. ஸோ 1ல இருந்து 9 வரைக்கும் எல்லா இதுக்குமே எப்படி போடணுங்கிறத சொல்லிட்டேன். இப்ப அது வந்து எழுதி வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியா இருக்கும். 2 பவர் 1க்கு யூனிட் டிஜிட் மட்டும் எழுதுங்க. 2 பவர் 2க்கு 4, 2 பவர் 3க்கு 8, 2 பவர் 4க்கு 6, 3 பவர் 1க்கு 3, 3 ஸ்கொயருக்கு 9, 3 பவர் 3க்கு 7, 3 பவர் 4க்கு 1. ஓகே, அதுக்கப்புறம் 7 பவர் 1க்கு 7, 7 பவர் 2க்கு 9, 7 பவர் 3க்கு 3, 7 பவர் 4க்கு 1. இவ்வளவுதான். இதை வச்சுதான் இந்த சம் ஃபுல்லாவே போட போறோம். இப்ப 5 பவர் n எது வந்தாலும் 5 தான். 6 பவர் n எது வந்தாலும் 6 தான். 1 பவர் n எது வந்தாலும் 1 தான். 0 பவர் n எது வந்தாலும் 0 தான். இந்த கான்செப்டை வச்சுதான் நாம வந்து ஃபுல் டாபிக்கும் வந்து போட போறோம். இப்ப நான் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், எப்படி ஆன்சர் பண்ணணும் ட்ரை பண்ணலாம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து ஆட் பிளஸ் இருக்கா, நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கா? ஸோ இதுதான் நம்ம இங்க வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ 3 பவர்ல என்ன வரும் நமக்கு இங்க தெரியும் தானே. இங்க 25னா நீங்க அதை எப்படி எடுத்துக்கணும்? 3 பவர் 5. இதை எப்படி எடுத்துக்கணும்? 3 பவர் 6. அப்புறம் 3 பவர் 7, அப்புறம் 3 பவர் 8. ஓகே, இப்போ 3 பவர் 5 அப்படின்னா இங்க 3 பவர் 4 வரை எழுதியிருக்கோம் தானே. ஓகே, இப்போ நீங்க எப்படி எழுதுவீங்க? 3 பவர் 4 இன்டூ 3 பவர் 1 வச்சுக்கலாமா? இது எப்படி எழுதுவீங்க? 3 பவர் 4 இன்டூ 3 பவர் 2. இது எப்படி எழுதுவீங்க? 3 பவர் 4 இன்டூ 3 பவர் 3. அப்புறம் 3 பவர் 4 இன்டூ 3 பவர் 4. இல்ல அப்படியே 8னே வச்சுக்கலாம். 8 தானே, 8 4 எல்லாம் போகும் தானேப்பா. இப்ப இதுல சொல்லுங்க, 3 பவர் 4னா இங்க என்ன வரணும்? 1. ஸோ 1 இன்டூ 3. அப்புறம் இங்க 3 பவர் 4னா 1 இன்டூ 9. அப்புறம் 1 இன்டூ 27. 3 பவர் 8னா 4ஆல டிவைட் ஆகுதுல்ல, அப்ப 1 தானே. ஓகேயா, புரியுதா? ஸோ இப்போ இதுல யூனிட் டிஜிட்டா மாத்துங்க. 3, 1 இன்டூ 9 9. இதுல லாஸ்ட் டிஜிட் 1 இன்டூ 7 7 பிளஸ் 1. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. 20 வருதா? அதுல கடைசி டிஜிட் என்ன? ஆன்சர் என்ன அப்போ? 0. இது புரியுதா எல்லாருக்கும்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைவ் பவர் 71 பிளஸ் 5 பவர் 72, 5 பவர் 73. இதுக்கு என்ன ஆன்சர்? இல்ல பிளஸ் பண்ணும், நடுவுல பிளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்ப அதை நீங்க போடும்போது கரெக்டா போடும். இப்ப இது 5 பவர் 71க்கு 5பா, இதுக்கு 5, இதுக்கு 5 ஆட் பண்ணா 15, கடைசி டிஜிட் 5. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின்.
1001 the whole power 2008 plus 1002 the whole power 1007. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதுல வந்து லாஸ்ட் 1 பவர் என்ன போட்டாலும் ஆன்சர் 1 தானே. 2 பவர்ல இது வந்து 2 பவர் 1007 எடுத்துக்கலாம். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா கடைசி 2 டிஜிட் மட்டும் எடுங்கன்னு சொன்னா, அப்ப 2 பவர் 07 மட்டும் எடுத்தா போதுமா? 07 4 டேபிள்ல போகுமா? போகாது. அப்ப 7க்கு முன்னாடி 4ஆல டிவைட் ஆகுற நம்பர் 4 தான். ஓகேயா? அத 4ன்னு எடுத்துட்டு மீதி என்ன போடணும்? 3. 4 plus 3 ஆட் பண்ணா என்ன வந்துரும்? 7. கரெக்டா? சோ இப்ப இங்க 1 பிளஸ் 2 பவர் 4க்கு என்னப்பா போடணும்? 6. 2 பவர் 3க்கு என்ன போடணும்? 8. So 1 plus 6 into 8 எவ்வளோ? 48 plus 1 49. லாஸ்ட் டிஜிட் என்ன? 9. So ஆன்சர் வந்து 9. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். Four three eight seven the whole power 245. 621 the whole power 72. இது எப்படி போடுவீங்க?
இதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா 7 பவர் 245 எடுக்கணும். 7 பவர் 5 எடுத்துறாதீங்கப்பா. பவர்ல கடைசி டிஜிட் எடுக்க கூடாது. 7 பவர் 245 தான் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது 1 தான். இது 1 பவர் எல்லாமே 1 தானே. இப்ப இதுல வந்து அடுத்து என்ன பண்ணனா, இது 4 டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண 45 மட்டும் எடுத்துக்கலாம், கடைசி 2 டிஜிட். ஓகேயா? இப்ப 7 பவர் 45 4ல போகாது. ஆனா எது போகும்? 44 போகுமா? இப்ப 7 பவர் 1 இன்டூ 1. 7 பவர் 4 வந்துச்சுன்னா என்னப்பா போடுவீங்க? 1 தானே. 1 இன்டூ 7 இன்டூ 1 எவ்வளோ? 7. ஸோ யூனிட் டிஜிட் என்ன? 7. இவ்வளவுதான்ப்பா யூனிட் டிஜிட். இந்த கொஸ்டின்ல ஒண்ணு வந்தா போட்டுடலாமா? இல்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுல ஹோம்ஒர்க் சம் எழுதிக்கோங்க. இப்போ நான் சொல்றது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? போட்டாச்சு. ஓகேயா? சோ இதுதான் இந்த ஹோம்ஒர்க்கு. நாளைக்கு வரும்போது கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வாங்க. நம்பர் சிஸ்டம் இன்னும் முடியல. அடுத்து இன்னும் மாடல்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் மாடல் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. எழுதியாச்சா? கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதியாச்சு.